நிறைய மாந்திரிகவாதிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த இடத்துல செய்வினை செஞ்சாங்களோ அந்த இடத்துல தான் செய்வினை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. சோ இது உண்மையா? ஏன்னா வந்து இப்போ உங்ககிட்ட வர்றவங்க இந்த இடத்துல தான் செய்வினை வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு வரப்போறது கிடையாது. அதனால நான் இந்த கேள்வி அப்போ நீங்க சொல்றது ரைட் தான். ம். அது தெரியாத உங்க நினைக்கிற ஆலோசனை. ம். ஏன்னா செய்வனை யாரோ செய்வா. அது ஆமா. எங்க செஞ்சாங்களோ யாரு செஞ்சாங்களோ கூட இவங்களுக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா. டவுட் இருக்கும். ம். என்னன்னா இவருதான் நம்ம சொந்தத்துல இருக்காரு, சொந்தக்காரி, நம்ம மேல ரொம்ப பொறாமை, ம். நான் முன்னுக்கு போறது இவருக்கு பிடிக்காது, ம். இவரே செஞ்சு வச்சிருப்பாரு. ஆனா அவங்களுக்கு டவுட். ம். இது நிறைய பேருக்கு உண்டு. இப்போ ம். உலகத்துல 90% இதுதான். ம். நமக்கு தொழில் ஓடலை, வீட்டில் மன நிம்மதி கிடையாது, எதுவுமே கரெக்டாக கிடையாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எவ்வளோ சம்பாதிச்சா தங்க மாட்டேங்குது, யாராவது செஞ்சிருப்பாங்கோ அதனால தான் நமக்கு இப்படி இருக்கு அனு ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அங்கே யாரு செஞ்சிருக்காங்களோ அவருக்கு தெரியாம இவர் எப்படி அங்கே போகிறது, அது செஞ்சவங்க இருக்காங்களோ இல்லையோ கூட இவருக்கு தெரியாது. அதனால அவங்களே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா அனுபவம் உள்ள ஆளும் நல்ல ஆளுகிட்ட போனால் எடுப்பாங்க, சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அது யாரேனா போயிடலாம், நானே கிடையாது. எங்கே போனாலும் நம்பிக்கையான ஆளு வேணும். எல்லாருக்கிட்ட போகக்கூடாது. நிறைய பேர் இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. அதனால நீங்களும் போகிறவங்க வந்து நல்ல ஆளாக பார்த்து நல்ல அனுபவம் உள்ள ஆளா இவர்கிட்ட போனால் நமக்கு தீர்வே கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில் போனால் அது கட்டாயமாக செய்வாங்க. தாய் நல்லா இருக்கும்.